بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட சிறப்பான இந்த அமர்வுகளிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பல அருள்கொடைகளை நமக்கு நல்கிய, எல்லா அருள்கொடைகளிலும் தலையாய் அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். சலவாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும், நம்மீதும் யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கிறது என்ற இந்த தலைப்பில் எவ்வாறு நபிகளாருடைய வாழ்க்கை முஷ்ரிக்குகள், பல தெய்வ கொள்கை உடையவர்கள், குறிப்பாக அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அரபுகள், அவர்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட அடிப்படைகளை அல்லாஹு அவர்களுக்கு இறை தூதரின் உண்மைத்தன்மையை நிறுவுவதற்கு ஆதாரங்களாக எடுத்து வைத்தான் என்ற விஷயம், அதே போல அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இவர்கள் இறை தூதர் என்பதை விளங்குவதற்காக அல்லாஹு எப்படிப்பட்ட ஆதாரங்களை எடுத்து வைத்தான், அதை நம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது, அதே போல திருக்குரான், சுன்னா இதனுடைய வெளிச்சத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு எவ்வாறு அவர் உண்மையான தூதர், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு ஆதாரம் என்ற விஷயத்தை எவ்வாறு இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியிலே எடுத்து வைப்பது. அப்போ 3 பகுதிகளாக நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று, முஷ்ரிக்குகளுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது, அந்த கருத்துக்களை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் அஹ்லுல் கிதாபுக்கு மத்தியிலே இறை தூதரின் உண்மைத்தன்மையை நிறுவக்கூடிய வாதங்கள், எப்படிப்பட்ட வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன, அதே போல் நாத்திகர்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட வாதங்களை நம்ம எடுத்து வைக்க முடியும் திருக்குரான் சுன்னா ஒளியிலே என்பதை இன்ஷா அல்லாஹ் முடியும் என்றால் ஒரு தொடராக பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, இன்றைக்கி பார்க்க முடியாது. ஆகவே படிப்படியாக இன்றைய இந்த உரையில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்ப்போம். அடுத்தடுத்த வாய்ப்புகளில் தொடர்ந்து இந்த தலைப்பினுடைய பகுதியை முடியக்கூடிய வரைக்கும் மேபி ஒரு 2-3 அல்லது 4 உரைகளில் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக முடியும்னு நினைக்கிறேன். அப்போ முடிக்க நம்ம ட்ரை பண்ணோம் இன்ஷா அல்லாஹ் தாலா. அப்போ இப்படிப்பட்ட இந்த பார்வை, இந்த கோணத்திலே நம்ம உரையை நிகழ்த்துவதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இந்த உரை நிகழ்த்தக்கூடிய நோக்கம் என்ன? இதன் மூலமாக சொல்லுங்கள் யார் சொன்னாங்க? நீங்கள் சவுண்டு கேட்குது, திரும்பி பார்த்தா சொல்லுங்கள். இதன் மூலமாக நம்ம தாவா செய்கின்ற பொழுது தாவா செய்வதற்கு பல்வேறு பரிணாமங்கள், வழிமுறைகள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், மிக முக்கியமான பகுதி நமக்கு நன்றாக தெரியும், திருக்குரான் இஸ்லாம் உண்மை என்பதை நிலைநாட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒரு டைமில் பார்ப்போம். இது ஒரு பகுதி. அதே போல் நபிகளாருடைய வாழ்க்கை, அது எவ்வாறு இஸ்லாத்தின் உண்மை தன்மைக்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பகுதி. இதே போல் அல்லாஹ் நமக்கு ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயல்பை தந்திருக்கிறார். அதன் மூலமாக எப்படி இயல்பாகவே நம்மை படைத்த இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதை எவ்வாறு தாவாவிற்கு பயன்படுத்துவது என்ற பகுதி இருக்கின்றது. அதே போல் நமது அறிவை பயன்படுத்தி அல்லாஹுவின் படைப்புகளை ஆராய்வது எவ்வாறு தாவாவுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லக்கூடிய பகுதி. இப்படி பல்வேறு பரிணாமங்கள் இருக்கின்றன.
அதில் இப்பொழுது நம்ம எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு தொடர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எவ்வாறு அவர்களது உண்மைத்தன்மை இஸ்லாத்தின் உண்மைத்தன்மைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்றது என்ற ஒரு கோணம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புக்குள்ளே நம்ம நுழைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூமின்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி என்பது இந்த இறை தூதர் மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை விட அவர்களது உயிர்களை விட மிகவும் முற்படுத்தப்பட வேண்டியவர், அதாவது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவராக நபிகளார் இருக்கிறார்கள். அப்போ தங்களது உயிர்களை விட யாருக்கு அதிக மரியாதை, அதிக முன்னுரிமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதே போல சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபியே நீங்கள் சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் என்ன செய்யணும்? என்னை பின்பற்ற வேண்டும் என்று நபியை நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அப்படி நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை பேணி நடந்தால் என்ன விளைவு ஏற்படும்? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுரிமைப்படுத்துவது, நமது உயிரை விட அதிகமாக நேசிப்பது, அதே போல அவர்களை நமது வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக முழுமையாக பின்பற்றுவது என்பது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியும் காட்டுகின்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுடைய வாழ்க்கையில் உஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் வ தக்கரல்லாஹ கஸீரா, யார் அல்லாஹுவை நாடுகிறார்களோ, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறார்களோ, மறுமையை அதே போல் ஆதரவு வைக்கிறார்களோ, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ, இப்படிப்பட்ட இந்த நன்மக்களுக்கு நபிகளுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ரசூலுடைய வாழ்க்கையை பற்றி மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் மத்தியிலே திருக்குர்ஆனை எடுத்து சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலான மக்கள் மறுத்தார்கள். குறிப்பாக யார் மறுத்தார்கள் என்று சொன்னால், யார் அந்த முஷ்ரிக்களின் தலைவர்களாக இருந்தார்களோ, அதே போல் அதில் முக்கிய பிரமுகர்களாக இருந்தார்களோ, யார் அதிகாரம் செலுத்தியவர்களாக இருந்தார்களோ, செல்வந்தர்களாக இருந்தார்களோ, இப்படிப்பட்ட இந்த அதிகார மட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் தான் மிக அதிகமாக இருந்தவர்கள். அதிகமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த சமுதாயத்தில் பலகீனமான மக்கள், அடிமைகளாக இருந்த மக்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் தான் அதிகமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். குல் லவ் ஷா அல்லாஹு மா தலௌதுஹு அலைக்கும் வலா அதுராக்கும் பி ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபிலிஹி அஃபலா தாகிலூன். ரொம்ப அருமையான ஒரு கருத்தை அல்லாஹ் இந்த இடத்துல அந்த மக்களுக்கு மத்தியிலே நான் சரி இறை தூதர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்பதற்கு ஆதாரமாக எடுத்து வைக்கிறான். என்ன விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லவ்ஷா அல்லாஹு குல் லவ்ஷா அல்லாஹு மா தலௌதுஹு அலைக்கும், அல்லாஹு நபியே அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹு நாடவில்லை என்று சொன்னால், அல்லது அல்லாஹு நாடவில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஓதி காட்டியிருக்க மாட்டேன், அதனுடைய அர்த்தம். அப்போ நான் உங்களுக்கு ஏன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறேன்? ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனால தான் ஓதி காட்டுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்குது? நான் ஏன் இதை உங்களிடம் ஓதி காட்ட வேண்டும்? இது தனிப்பட்ட முறையில் நானா என்ன செய்யறதில்லை, ஒரு விஷயத்தை உருவாக்கி உங்கள் மத்தியில் ஓதி காட்டி எனக்கு ஏதோ ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும், இப்படிலாம் ஒரு விஷயமும் கிடையாது. அல்லாஹு நாடினான், அவன் எனக்கு கட்டளையிட்டான், அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு உண்டு, ஆகவே நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். மேலும் நபி சொல்கிறார்கள், ஒலா அதுராக்கும் பிஹி, அல்லாஹுவும் இந்த திருக்குர்ஆனை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான், உங்களுக்கு
எத்தி வைத்திருக்க மாட்டான். அல்லாஹ் நாடினதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ ஏன் நான் ஓதி காட்டணும், ஏன் உங்களுக்கு இது அறிவிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரன் மின் கபிலிஹி, இந்த திருக்குரானை நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதற்கு முன்பாக உங்கள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய முழு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறேன். அப்படின்னா முழு வாழ்க்கையை எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறாங்க, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய நீண்ட வாழ்க்கை 40 வருட வாழ்க்கை, அதாவது நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை தான் நபித்துவத்துக்கு பின்னாடி வாழ்க்கையை விட அதிகமான வாழ்க்கை. கரெக்ட் தானே? முன்னாடி 40 வருஷம், பின்னாடி 23 வருஷம் தான். அப்போ 40 வருஷம் உங்கள்கிட்ட வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு கண் முன்னாடி திறந்த புத்தகமாக இருக்கிறது. என்னுடைய எல்லா பண்புகளையும் நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும், கொடுக்கல் வாங்கல்களையும், நண்பர்களையும், குடும்பத்தினரையும் எல்லாத்தையும் நீங்கள் தெரியக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி இருக்கின்ற பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டாமா என்று சொல்லிட்டு அவர் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா, விளங்கிக்கிற வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்போ என்ன விளங்கணும் இந்த இடத்துல? நபிகளார் சொல்றாங்க, நான் முழுமையாக உங்க முன்னாடி தான் வாழ்ந்தேன். அல்லாஹ் கட்டளை இட்டான்றதுனால தான் என்ன செய்யறேன், ஓதி காட்டுறேன். அல்லாஹ் கட்டளை இட்டான்றதுனால தான், அல்லாஹ் நாடினாங்கிறதுனால தான் அல்லாஹ் இதை அறிவிக்கிறான் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. எனக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. முழுமையாக உங்க முன்னாடி தான் நான் வாழ்ந்தேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக உங்க முன்னாடி தான் நடந்துச்சு. அப்போ நீ யோசிச்சு பார்க்க வேண்டாமா என்று ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இதை உதாரணமாக இமாம் சாதி அவர்கள் தஃப்சீரில் சொல்கின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றார், ஃபக்கத் லபிஸ்து ஃபிக்கும் உம்ரன். உம்ரன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை, அதாவது உம்ரன் தவீலன், என்னுடைய நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். மின் கபுலிஹி அப்படின்னு சொன்ன அவர் சொல்லி காட்டுகிறார், கபுல திலாவத்திஹி வ கபுல திராயத்திக்கும் பிஹி வ அனமா ஹத்தர் ஆலா பாலி ஒல வகாஃபி தன்னி. அதாவது இந்த வேத வசனையை உங்களுக்கு ஓதி காட்டுவதற்கு முன்பாக, இதை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முன்பாக, உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் முன்னாடி தான் இருந்துச்சு. அப்போ அந்த வாழ்க்கையில் எப்போவாத ஒரு டைம் நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வசனம் ஏதாவது படித்து காட்டியிருக்கிறேனா, அல்லது எனக்கு கற்பனையிலேயாவது இது தோன்றி இருக்கிறதா, என்னைக்காவது இப்படிப்பட்ட ஒரு கிளைம், அது என்ன சொல்லுவோம், இப்படிப்பட்ட ஒரு பிரகடனம், நான் இப்படிப்பட்ட ஆளு, எனக்கு இறைவனோட தொடர்பு இருக்கிறது என்று ஏதாவது நான் சொல்லியிருக்கிறேன்னா உங்கள்கிட்ட, இல்லை இது மாதிரி கவிதை ஏதாவது படிச்சிருக்கிறேன்னா, ஒன்றுமே பண்ணது இல்லையாப்பா, நான் ஒன்றுமே பண்ணது கிடையாது, இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு வந்திருக்கிறேன், அதுவும் இவ்வளவு எப்படிப்பட்ட அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா, அதாவது எனக்கு வந்த இந்த வேத வசனங்கள் திடீர் என்று உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது. வந்த வேத வசனம் எப்படிப்பட்டது, மிக பெரும் பேரறிஞர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனமாகக்கூடிய அளவுக்கு பேராற்றல் கொண்ட வசனங்களாக அந்த வசனம் இருக்குது. மிக பெரும் புலமை வாய்ந்த இலக்கிய விற்பனர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி திகைச்சு போய் வாயடைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை ஆற்றல் மிக்க அந்த திருக்குரான் வசனங்கள் வந்திருக்குது. இப்படிப்பட்ட வேலையை நான் முன்னாடி செஞ்சதே கிடையாது. நான் கவிஞராக இருந்தது கிடையாது, உங்களுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி இவ்வளவு பயங்கரமான குவாலிட்டியில், இவ்வளவு உயர்ந்த தரத்தில் நான் இந்த வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்ட முடியும் என்று அந்த விஷயத்தில் அவர் இமாம் சாதி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஃபலவ் ஆமல்தும் அஃப்காரக்கும் உக்கூலக்கும் தப்பர்த்தும் ஹாலி வஹால ஹாதல் கிதாப் ல ஜஸம்தும் ஜஸ்மன் லா யக்புலு ரைப பிஸிதுகிஹி. அவர் இந்த இமாம் சாதி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்கள் புத்தியை நீங்கள் பயன்படுத்தினா, அதே மாதிரி கொஞ்சம் யோசித்து பார்த்தா, என்னுடைய சூழல், என்னுடைய பழைய வாழ்க்கை, இந்த கிதாபு, இதனுடைய லெவல் தரம், இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஓவராலாக உட்காந்து பொறுமையாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிருவீங்க மிக தெளிவாக நான் இறைத்துவதுதான் என்பதை. எந்த அளவுக்கு தெளிவு உங்களுக்கு வரும் என்று சொன்னால் உங்களுக்கு சந்தேகமே அதில் வராது. இது உண்மை என்பதில் சந்தேகமே வர முடியாத அளவுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவ்வளோ ஒரு அற்புதமான ஆதாரம் இது என்று இந்த இடத்துல சொல்லி காட்டுவதை பாருங்கள். அப்போ பாருங்கள், அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ரசூலாவுடைய வாழ்க்கை, அதே மாதிரி ரசூல்லா இந்த மாதிரி நான் இறை தூதர் என்று ஓதி காட்டியது இதெல்லாம் செய்யலன்னு போக அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு காலத்திலையும் பொய் பேசினது கிடையாது, ஒரு காலத்தில் நம்பிக்கை மோசடி செய்தது கிடையாது. அப்போ நாணயமாக, நேர்மையாக, பண்பாளராக சமுதாயத்தில் அறியப்பட்ட அந்த நபி, அதே மாதிரி கவிஞர், தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் எனக்கும் இறைவனுக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி எந்த பொய்ப்பித்தன எந்த பிரச்சாரம் செய்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவர் திடீர் 40 வயசுக்கு பிறகு அந்த சமுதாயமே தடுமாறக்கூடிய அளவுக்கு
சமுதாயத்தின் பெரும் புலமை வாய்ந்த விற்பனர்கள் தடுமாறக்கூடிய அளவுக்கு வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள் சொன்னால் நீங்கள் ஈஸியாக வழங்கிக்கலாமே, இது இறைவனுடைய புறத்திலிருந்து வந்ததுதான். இந்த விஷயம், அதாவது நபிகளாருடைய வேத வசனங்கள் தெளிவான முறையிலே மக்களுடைய காதுகளை எட்டினால் அந்த அரபு மக்களின் உள்ளத்தை நேரடியாக அது பாதித்தது. காதில் அந்த வசனங்கள் கேள்விப்பட்டால் அங்கே உள்ளம் அந்த மார்க்கத்தை நோக்கி ஈர்க்கப்பட்ட என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்தது. இதனால தான் அந்த மக்கள் எப்படியாவது நபியுடைய வசனம் மக்கள் காதுகளுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் கவனம் செலுத்தினாங்களே இல்லாமல் யாரும் எப்படி யோசிக்கல அப்படின்னு சொன்னால், அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்தில் அரபு மக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேவலப்படுத்தணும்னா என்ன செய்யணும், அவருக்கு எதிராக கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு கவிதை எழுதுனான்னு வைங்க, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஷேம், கேவலம் மாதிரி. இந்த கேவலத்தை அவங்க தாங்கிக்கிற மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, உடனடியாக என்ன செய்வாங்க, என்னம்மா அவங்க போய் யாரையாவது பிடிச்சிட்டு வந்து ஒரு பெரிய புலவரை கூட்டி வந்து, சார் எதிராக நீங்கள் ஒரு கவிதை எழுதுங்க, இவர் கவிதை எழுதி வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் ஓஹோன்னு சந்தோஷமாகி அந்த கவிஞருக்கு பெரிய ரெஸ்பெக்ட். அப்போ கவிதை எழுதுனா அந்த காலத்தில் கவிதைக்கு பதிலாக அதை விட சிறப்பாக கவிதை எழுதி பதிலடி கொடுத்து தான் அந்த மக்களுக்கு பழக்கம். ஆனால் திருக்குறானை பொறுத்த வரைக்கும் சுபஹானல்லாஹ் யாருமே இந்த டைரக்ஷனில் முயற்சி பண்ணவே இல்லை. இதுதான் ஆச்சரியமான விஷயம். திருக்குரான் சேலஞ்ச் இருக்குதே, திருக்குரானுடைய வசனம், அந்த சேலஞ்சை பற்றி இப்போ பேசுவது என்னுடைய நோக்கம் இல்லை, பொதுவாக விளங்குவதற்காக திருக்குரான் இதுக்கு சமமாக நீங்கள் கொண்டு வாங்கன்னு சேலஞ்சு பண்ணுது. அப்படி இல்லாட்டி கூட அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா முகமது என்னப்பா சொல்றாரு, அதை விட பாரு நான் சொல்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன பியூட்டின்னு சொன்னால், உண்மையிலேயே பல பேர் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சாங்கலாம் வரலாறு கிடையாது. ரொம்ப முட்டாள்தனமாக 2-3 பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் வரலாறு என்ன தெரியுமா, பெரும்பாலும் என்ன வரலாறு, முயற்சியே செய்யலைன்றதான் வரலாறு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. யாரும் முயற்சி செஞ்சு பல பேர் முயற்சி செஞ்சு தோத்தாங்கன்னு வரலாறு கிடையாது. இருக்கலாம், அங்கங்கே சில உதாரணங்கள் இருக்கு. ஆனால் முக்கியமான வரலாறு என்ன, எந்த விவரமான புலவரும் என்ன செய்யல, முயற்சியே பண்ணல, வரவே கிடையாது. ஏன் வரலன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் என்ன செய்ய முடியாது, இதுக்கு எதிராக வரவே முடியாது என்பதை தெரிந்திருந்தார்கள். அதனால எந்த அளவுக்கு அந்த மக்கள் போனாங்கன்னு சொன்னால், இதுக்கு எதிராக கவிதை எழுதி மேட்ரை சிம்பிளாக முடிக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு எதிராக போராடி உயிரை துறப்பதற்கு வந்தாங்க. ஆனால் என்ன செய்யல, இதுக்கு எதிராக தங்களது புறமையை காட்ட யாரும் வரல. அப்போ என்ன காட்டுது இது, உண்மையிலேயே இது ஒரு டிஃபரெண்ட் லெவலில் உள்ள அவ இறைவனுடைய வாக்கு என்பதற்கு ஒரு பெரும் ஆதாரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இது ஒரு கோணம். அப்போ இப்படிப்பட்ட இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த மக்கள்கிட்ட சொல்ல, என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், என்னுடைய 40 வருட வாழ்க்கை உங்கள் முன்னாடி இருந்துச்சு, இந்த வாழ்க்கை நீங்கள் சரியான முறையில் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா சபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னமா ஆயிதுக்கும் பி வாஹிதா, இது என்னது, குல் இன்னமா ஆயிதுக்கும் பி வாஹிதா, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்கிற ஸ்டைல் சொல்லுவோம்ல, நீ ஒன்றும் செய்ய தேவையில்லப்பா, இந்த ஒன்று மட்டும் நீ செய் தயவு செய்து, இப்படி சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஸ்டைலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நபியை நீங்கள் சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட, என்ன சொல்லணும், இன்னமா ஆயுதுக்கும் பி வாஹிதா, ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், மற்ற எல்லாம் விட்டுருங்க. நீ என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன் தக்கூமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக போய் ஒரு இடத்துல அமருங்க, ஒன்று 2 பேராக உட்காருங்க, உட்காந்து யோசிங்க, அல்லது தனியாக யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் தனியாக உட்காந்து யோசி, 2 பேராக உட்காந்து மாறி மாறி கருத்து பரிமாற்றம் செய்து யோசிங்க, இல்லாட்டி தனியாக உட்காந்து யோசிங்க. எந்த விஷயத்தை யோசிக்கணும், மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுடைய தோழர் அவருக்கு எந்த பைத்தியமும் கிடையாது, அவருக்கு எந்த புத்தி பேதளிப்பும் கிடையாது. உங்களுடைய தோழரை பற்றி, அதாவது முகமது நபியுடைய வாழ்க்கை, அவருடைய பின்னணி, உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டின வாழ்க்கை, இதையெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா இன்ஹுவ இல்லா நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி யோசிக்கணும், 2 பேராக உட்காந்து யோசி, ஒத்தைக்கு உட்காந்து யோசிச்சா என்ன புரிஞ்சுக்கிடுவீங்க, உங்களுடைய தோழர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான சிந்தனை உடையவர்கள், எந்த புத்தி பேதலிப்போ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல்
நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்த இறை தூதர், உங்களுக்கு வெகு விரைவிலே வரக்கூடிய ஒரு பெரும் அதாபை, ஒரு வேதனையை பற்றி எச்சரிக்கை செய்ய வந்த இறை தூதர் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், குல் நபி அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, மா சால்துக்கும் மின் அஜ்ரின் ஃபஹுவ லக்கும், உங்கள்ட்ட எந்த கூலியும் கேட்கலனா, நீ உட்காந்து யோசிச்சா மட்டும் போதும், யோசிச்சு எது உண்மைன்னு மட்டும் புரி, ஒரு கூலி நீ எனக்கு தர தேவையில்லை, உங்க கூலியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஃபஹுவ லக்கும் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. வஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் எல்லா விஷயங்கள் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் நபிட்ட அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியை நீ திரும்ப அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லணும், இன்ன ரப்பி யக்திஃபு பில் ஹக்கி அல்லாமுல் குயூப், எல்லா ரகசியங்களையும் மறைவானவற்றையும் அறிந்த அல்லாமுல் குயூப் என்ற அந்த ரப்புல் ஆலமீன் உண்மையை கொண்டு எரிவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹக்கை கொண்டு அசத்தியத்தின் மீது அல்லாஹ் எரிவான். அப்ப அசத்தியம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், காணாமல் போய்விடும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், நபியிட்ட சொல்றான், குல் நபியை நீங்க சொல்லுங்க, ஜா அல் ஹக்கு வமா யுபதிஉல் பாத்தில் வமா யுஈத், உண்மை வந்துருச்சு, ஆனா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், சத்தியத்துக்கு வேலை இல்லை. இதுவரைக்கும் சத்தியம் என்ன செஞ்சது, மக்கள் மத்தியில் கோலோச்சு கொண்டு இருந்திருக்கலாம், உண்மை வந்துருச்சு, இப்போ இனிமே சத்தியத்துக்கு வேலை கிடையாது. சத்தியம் மீண்டும் துளிர்க்க முடியாது, சத்தியம் புதுசா எதையும் கொண்டு வர முடியாது, மீண்டும் வரவும் முடியாது. ஒமா யுபதிஉ வமா யுஈத், யுபதினா புதுப்பிச்சு வரவும் முடியாது, போன சத்தியம் ஓடி போச்சுன்னா ரிட்டர்னும் வர முடியாது. அதனால அந்த ரெண்டு வார்த்தையும் சொன்ன யுபதிஉ யுஈத், இப்தான்னு சொன்னா புதுசா வராது, யுஈத்னா ரிட்டர்ன் வருது. சத்தியம் அவ்வளவுதான் முடிஞ்சது, இனி போச்சுன்னு சொன்னா ரிட்டர்னுக்கு வேலையே கிடையாது என்று இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்ப எத்தனை விஷயத்தை நபிகளாட்ட அல்லாஹ் சொல்றான், மக்களை நீங்க யோசிங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உட்காந்து ரெண்டு பேர் அல்லது ஒருவரா உட்காந்து யோசிங்க, நல்ல யோசிங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் தோழர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதரை தவிர வேறு இல்லை, அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்தவர், வெகு விரைவிலே உங்களை அடையக்கூடிய பெரும் ஆதாபை பற்றி எச்சரிக்கை செய்ய வந்தவர் இந்த நபி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி உங்கள்ட்ட எந்த கூலியும் கேட்கல, உங்க கூலியெல்லாம் நீங்களே வச்சுக்கிடுங்க. என்னுடைய கூலி என்பது ரப்புல் ஆலமீன் அவன்கிட்ட இருக்குது, அவன் எல்லாவற்றையும் அறியக்கூடிய சாட்சியாளனாக இருக்கிறான். மேலும் எனது ரப்பு உண்மையை கொண்டு எரிகிறான், அதாவது உண்மையை கொண்டு என்ன செய்யறான், பொய்யை விரட்டுகிறான். அல்லாமுல் குயூப், அவன் எல்லா ரகசியங்களையும் அறிந்த, எல்லா கைபையும் அறிந்த, அல்லாம்னு சொன்னா மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுவது. அதே போல குல் ஜா அல் ஹக்கு ஒமா யுபதியுல் பாத்தில் ஒமா யுஈத், இதுல தஃப்சீர்ல சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுறாங்க, யக்திஃபு பில் ஹக், உண்மையை கொண்டு அல்லாஹ் எரிகிறான், உண்மை கொண்டு எரிகிறான். யக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், உண்மையை கொண்டு பொய் மீது எரிகிறான். ஃபயதுமகுஹு, அது பொய்யின் சிரசை சிதறடிக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. எதுமகுஹுன்னு சொன்னா ஒரு வேட்டை பிராணி ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், கரெக்டா 50 தலையில அடிச்சு அதனுடைய தலை அப்படி சிதறிச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பேர் இந்த எதுமகுன்ற வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் உண்மையை கொண்டு பொய் மீது எரிவான், பொய்யின் சிரசு சிதறடிக்கப்படும். ஏனென்றால் பொய் என்பது அழியக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, நேர்மையான முறையில் காய்தல் ஊத்தல் இன்றி நடுநிலைமையோடு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒருவன் சிந்தித்து பார்த்தால் 100% முடிவுக்கு வந்துடுவான். என்ன முடிவுக்கு வர வேண்டும், இது உண்மையிலேயே இறை தூதர் தான்ப்பா. மைக்கு கொஞ்சம் பாருப்பா, இது என்ன இங்கே என்ன டைட்டு ஒன்றும் பண்ண முடியாதா? இப்படி ஒர்க் ஆகுதோ? ரைட், கரெக்டா? அப்போ 100க்கு 100 புரிந்து கொள்வார்கள். என்ன புரிந்து கொள்வான், உண்மையான இறை தூதர் அச்சமுடைய எச்சரிக்கை செய்யக்கூடிய என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று அந்த வசனத்தில் வரிசையாக அல்லாஹ் சொல்றான். நீ இதை செய்ய, அதே மாதிரி எந்த கூலி நீ தர தேவையில்லை, அல்லாஹ் உண்மையை கொண்டு வருகிறான், பொய்க்கு இனிமே வேலை கிடையாது, பொய் இனிமே இப்போ புதுதாக வராது, ரிட்டர்ன் வராது என்று சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்து நீங்கள் உண்மையை விளங்கிக் கொள்ள முடியும் என்று இந்த இடத்துல சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதேபோல் இன்னொரு வசனத்தில் அவலம் யதஃபக்கரு மாபி சாஹிபிக்கும் மாபி சாஹிபிஹிம் மின் ஜின்ன
இன்ஹுவ இல்லா நதீரும் முபீன். அவர்கள் இந்த இறை தூதரை பற்றி சிந்தித்து பார்த்தால் விளங்கிக் கொள்வார்கள் அவர்களது தோழராகிய முகமது நபிக்கு எந்தவித பைத்தியமும் இல்லை. அதாவது புத்தி சிவாதீன மற்றவர்களாக இல்லை, தெளிவானவர்களாக தான் இருக்கிறாங்க. விளங்கிக் கொள்வார்கள் இன்ஹுவ இல்லா நதீரும் முபீன், தெளிவாக எச்சரிக்கக்கூடிய இறை தூதர் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவலம் யந்துரு ஃபி மலக்குத்தி சமாவாத்தி வல்லார் ஒமா ஹலக்கல்லாஹு மின் ஷை. வானம் பூமியினுடைய அல்லாஹ்வின் பேராட்சியை அவர்கள் சிந்தித்து பார்த்தால், அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்தித்து பார்த்தால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இதில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான், வா அன் அஸா ஐ யகூன கதிக்க தரப அஜலுஹும். ஆனால் அவங்க எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், எப்போ வேண்டுமானாலும் அவர்களது கெடு முடிந்து வாழ்க்கை முடிந்து விடலாம். அதனால என்ன செய்யணும், வாழ்க்கை முடிவதற்கு முன்னாடி ரசூலாவுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார், வானம் பூமியை சிந்திச்சு பார்த்தா உண்மை விளங்கிக்கிருவேன். அப்படியே இல்லாமல் டியூட்டி பிஸி வேலை பிறகு பார்க்கலான்னு சொன்னால் நேராக கபருக்குழிக்கு போய் தான் பார்க்கணும். ஏனென்றால் எப்போ வேணால் நீ மொத்தா போயிடுவ என்ற எச்சரிக்கை நல்லா சொல்லி காட்டுகிறார். அப்புறம் ஃபபி ஐ ஹதீஸின் பாதஹு யுமினூன். அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வேதம், அவருடைய வாழ்க்கை, இதை யோசித்து பார்த்து இது உண்மை என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து உண்மை என்று விளங்கிக் கொள்ள முடியும். இதை நீங்கள் சீக்கிரமாக செய்யுங்க, ஏன்னா எப்போ வேணால் மொத்தா போயிடுவீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபபி ஐ ஹதீஸின் பாதஹு யுமினூன். இதையெல்லாம் விட்டா வேற எதை பார்த்துப்பா நீ ஈமான் கொள்ள போற? அப்போ ஈமான் கொள்ளணும்னா இந்த இருக்கு விஷயம் என்னது, ரசூலுடைய வாழ்க்கையை பார், அவங்க கொண்டு வந்த வேதத்தை பாரு, அல்லாஹ்வுடைய படைப்பை பாரு. இதையெல்லாம் பார்த்து நீ விளங்கலன்னு வை, நீ வேற எதை பார்த்து விளங்க போற? அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? உண்மையை விளங்குவதற்கு இது மோர் தென் இனஃப், தேவைக்கு அதிகமான அளவுக்கு ஆதாரங்களாக இவைகள் இருக்கின்றன. உள்ளத்தில் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபித்ராவை கொடுத்திருக்கிறார், இறைவனுடைய படைப்புகளை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கண்ணு முன்னாடி வாழ்ந்த நபியும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நபியுடைய வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து ஒருவன் சின்சியராக படித்து பார்த்தா, ரசூலுடைய வாழ்க்கையை நல்லா புரிஞ்சு யோசித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இதே முடிவுக்கு இப்போவும் என்ன செய்ய முடியும், ஒருவர் வர முடியும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்போ ரசூலுடைய அந்த வாழ்க்கை, அவருடைய உண்மைத்தன்மை எப்படி இருந்தது, பல உதாரணம் இருப்பதை பார்க்குறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல வஹி வருது. வஹி வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த கார் ஹிராவில் அந்த முதல் வசனங்கள் ஓதி காட்டப்படுகிறது. அப்போ அப்படியே ஒரு பதைப்பில் வீட்டுக்கு வராங்க. வந்து என்னைய போர்வையில் போர்த்துங்க அப்படின்னு கதீஜா அம்மையார் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ காலத்து கதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அப்படியெல்லாம் கிடையாது, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காலத்தில் உங்களை என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் கதீஜா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் திருமணம் செய்வதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மையை அறிந்து அவர்களை அழைத்து பிசினஸ் செய்வதற்கு அனுப்புனாங்க. கூட மைசரா என்று சொல்லக்கூடிய தனது அடிமையும் அனுப்புகிறாங்க. இப்போ பிசினஸ் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு லாபத்தோட ரசூலுல்லாஹ் வராங்க. அப்போ அந்த மைசரா என்ற அடிமை ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, பழக்க வழக்கம், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உண்மைத்தன்மை, அவங்களுடைய அமானியத்தை பேணக்கூடிய எல்லா பண்புகளையும் விவரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு ஆர்வப்பட்டு முன் வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அட்ராக்ஷன் வந்தது எதனால தான், அவங்களுடைய கேரக்டர், உண்மை, அந்த பேச்சில் நாணயம், அதே மாதிரி அமானியத்தை பேணுதல், எதுலையுமே குறை சொல்ல முடியாது. அந்த பண்பினுடைய அந்த உயர்ந்த தன்மை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே அட்ராக்ஷன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்படுத்துனுச்சு அப்படின்ற பார்க்குறோம். அப்போ அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ சிரமப்படும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, ஒரு காலத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான். எவ்வளோ பெரிய உறுதி கொடுக்குறாங்க பாருங்க. சொல்லி இன்னக்க லா தஸீலு ரஹீம், நீங்கள் சொந்தக்காரங்களை சேர்ந்து நடக்கிறீங்க, அதே மாதிரி மக்களுடைய சுமைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, கடினமான விஷயங்களை நீங்கள் சுமந்துக்கிறீங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்கு, அதாவது வசதி வாய்ப்பு இல்லாத மக்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கிறீங்க. உங்களுடைய விருந்தினர்களை ரொம்ப தாராளமாக உபசரிக்கிறீங்க. பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இப்படி பல்வேறு நல்ல குணம் உங்களுக்கு இருக்குது. அந்த குணத்தை தான் சொல்லி காட்டுறாங்க. இப்படி பல நல்ல குணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குணத்தை இந்த இடத்த பதிவு செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு விஷயத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் உண்மையாளர் என்பதற்கு இது ஆதாரம்.
அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய உண்மைத்தன்மை, அவர்களது பண்பு, குறிப்பாக பொய் பேச மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையை தாவாவுக்கு ஒரு ஆதாரமாக முற்படுத்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தாவா செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்போ திருக்குறானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குறான் ஒரு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை என்ன? ஹதீஸ் அதில் அறிவிக்கப்படுகிறது, லம்மா நஸலத் வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களது நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது. திருக்குறான் வசனம் வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சஃபா மலை, அங்கே இருக்கக்கூடிய சஃபா மலை குன்றில் ஒரு நாள் காலையில் போகிறாங்க, மேலே ஏறுறாங்க. ஏறிட்டு யா சபாஹா, மக்களை அங்கு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு விடுறாங்க, மக்களே வாங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க. வேற வேற அறிவிப்பில் ஒரு குலமா பேரை சொல்லி இந்த கோத்திரத்தாரே இந்த கோத்திரத்தாரே வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ எல்லாம் வேகமாக ஓடி வராங்க. எல்லாரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அரஐது மின் அக்பர்துக்கும் அன்ன ஹைலன் தஹ்ருஜு மின் ஸஃபி ஹாதல் ஜபலி அகுன்தும் முஸத்திகி என்று கேட்கிறார். மக்களே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த மலைக்கு பின்புறத்தில் உள்ள அடிவாரத்திலிருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு குதிரைப்படை வருகிறது என்று நான் சொன்னால் அகுன்தும் முஸத்திகி, நீங்கள் எல்லாரும் என்னை நம்புவீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கரெக்டா? அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, காலு மா ஜர்ரப்னா அலைக்க கதிபன், யா ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட பொய்ன்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்த்ததே கிடையாது, நீங்க என்னைக்குமே பொய் பேசினது கிடையாது, பொய்ன்ற ஒரு விஷயத்தை நாங்க உங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்த்ததே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், நிச்சயமாக 100க்கு 100 நம்புவோம். வேற யார் சொன்னாலும் கொஞ்சம் யோசிப்போம், ஆனா ஒரே ஒருத்தர் சொன்னா யோசிக்கவே மாட்டோம். அந்த ஒருவர் யாருன்னா நீங்க, ஏன்னா நீங்க வாழ்க்கையில பொய் சொன்னதே கிடையாது. இப்ப இதுக்கு யாரு சாட்சி? இப்ப ரசூலுல்லாஹ் பொய்யே சொல்லல அப்படின்னு யார் சாட்சி? அந்த மக்கள். எந்த மக்கள்? இவங்க தான் பல பேர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தை மறுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களே என்ன செய்யறாங்க, நீங்க பொய் சொன்னது இல்லைன்னா ரசூலுல்லாஹ்ட்டே சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த வாக்கை வாங்கிக்கிறாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன் தானே. ஆமா. இப்ப சொல்றாங்க, இன்னி நதீருக்கும் பைன எதை அதாபின் ஷதீத், உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அதாபை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு இறை தூதராக நான் வந்திருக்கிறேன் என்று அந்த மக்கள்கிட்ட பிரகடனம் செய்யறாங்க. அப்பதான் என்ன செய்யறாங்க, குறிப்பா அபூ லஹப் அந்த இடத்துல உங்களுக்கு நாசமாகட்டும் என்று அவன் என்ன செய்யறான், சபிக்கிறான். அந்த தொடர்ந்து தப்பத் யதா அபீ லஹபின் தப் என்று அபூ லஹபை அல்லாஹ் சபிச்சு வரக்கூடிய வசனம் இறங்கியதாக இந்த சம்பவம் வருவதை பார்க்கிறோம். இப்ப இதுல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை, அந்த மக்களுக்கு முன்னாடி வந்த வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பொய் பேசுனதே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு காலத்திலையும் பொய் பேசல, அதே மாதிரி கவிதை எழுதவில்லை, மக்கள் மத்தியில் இறைவனுக்கும் எனக்கு தொடர்பு இருக்கு என்பதை பயன்படுத்தி மக்கள்கிட்ட எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைய முயற்சி செய்யவில்லை. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ரொம்ப ஈஸியா பெரிய ஆளாகி உலகத்தில் எல்லாரும் ஏமாத்துறதுக்கு ஒரே வழி என்னது, ஜக்கி சாரி இது சாமியார் மாதிரி இருக்க முடியாது. கரெக்ட் தானே? உதாரணத்துக்கு யாரு, இப்போ ஒரு பேர் அடிபட்டு இருக்கு, ஜக்கி வாசுதேவ் பேர் அடிபடுது. எத்தனை சாமியார் ஏமாத்தணும் நம்ம நாட்டில், அட எவ்வளோ பேர் தான் ஏமாத்தணும், எவ்வளோ பேர் ஏமாத்தினாலும் புதுசாக ஒருத்தர் நாங்கள் திரும்ப புதுசாக ஏமாறுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். மக்களும் பாருங்க, ஒருக்க ஏமாத்திட்டா லைஃப்ல சரி ஒரு இதை ஏமாத்திட்டா நெக்ஸ்ட் டைம் ஏமாற மாட்டேன், இப்படியே முடிவு எடுக்கணும்ல. நெக்ஸ்ட் டைம் இவன் ஏமாற மாட்டேன் முடிவு எடுப்பாங்க போல தெரியுது, எனக்கு தெரியல எப்படி. நெக்ஸ்ட் டைம் ஜக்கிட்ட ஏமாற மாட்டேன், அப்போ யார்கிட்ட ஏமாறுவா, இன்னொருத்தவன் தான் ஏமாறுவேன். அப்போ ஒவ்வொருத்தண்டையும் ஒரு தடவை ஏமாறுவாங்க போல தெரியுது. சில பேர் அவன்கிட்டே 2 தடவை ஏமாந்தாலும் ஏமாறுவாங்க. இப்படி தான் மக்கள் இருக்கிறார். இந்த இறை தொடர்பு எனக்கும் கனெக்ஷன் இருக்குது, ஆன்மீகம். ஜக்கி இறை தொடர்புன்னு சொல்றானே, அவன் கடவுள் இருக்குன்றா இல்லைன்றா எல்லாம் சொல்லுவான், அது வேற விஷயம். நீங்க ஜக்கி பேசுறதை பார்த்தீங்கன்னு வைங்க, அவனுக்கு என்ன பேசுறான்னு புரியாது, நமக்கு என்ன பேசுறான்னு புரியாது, ஆனால் ஸ்டைலா இருக்கும். ரொம்ப ஸ்டைலா ஒரு பெரிய தத்துவத்தை பேசுறா, என்ன ஸ்டைலில் பேசுறோமோ அந்த ஸ்டைல் மட்டும் இருக்குமே. எல்லாமே கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும், எல்லாரும் தலை சுத்திடும். இதுதான் அவன்கிட்ட ஸ்டைல். இப்படி வாழ்க்கையை ஓட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது. அப்போ என்ன முக்கியமான விஷயம், ஆன்மீகத்தை வச்சு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்குறோம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய இந்த இறை தூதர் என்பதை பிரகடனம் செய்வதற்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் மாதிரி எதுவும் பேசுனது கிடையாது. தெளிவாக சுத்தமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக திகழ்ந்திருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை ஒருவர் யோசித்து பார்த்தால் நிச்சயமா இறை தூதர் தான், வேற வழியே இல்லை. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணமா, ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் பற்றி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா,
பொய் சொல்ல வேலையே கிடையாது. ஏன்னா பொய் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ரசூலுல்லாஹ் கிடையாது. அதனால தான் ஸ்டார்டிங்லையும் ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் மேலே உள்ள அந்த பிடிப்பு தான் ரொம்ப ஈஸியாக அபூபக்கர் அவங்களை ஏற்றுக்கிற வச்சுது. இதே பிடிப்பு தான் பின்னாடி சித்திக்கின்ற பேரையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குது. மிகராஜை பற்றி பேசும்போது யார் சொன்னா அவங்க அதான் கேள்வி. என்னப்பா இதெல்லாம் இப்படிப்பட்ட பயங்கரமான விஷயம், நீ சொன்னது யார் அதை சொல்லு. ரசூலுல்லாவா சொன்னது ஷுவரா? ஆமாம். அப்போ உண்மைதான். ஏன் உறுதியாக சொல்றீங்க? ஏன்னா சொன்னது ரசூலுல்லாஹ், அவங்க போய் சொன்னதுக்கு வேலையே கிடையாது. அப்படிங்கும்போது இதில் நான் வேற என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? இதை விட பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ல நம்பிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு ஆதாரம் உங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சம்பந்தமான படிப்பு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனங்களும் உறுதிப்படுத்துகின்றன. நபிகளாருடைய அந்த வாழ்க்கையின் சம்பவம் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ அதனால தான் அந்த முஷ்ரிக்குகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இவரை பற்றி என்ன பொய் சொல்றது அப்படின்னு யோசிச்சாங்க. என்ன பொய் சொல்றது? எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. அந்த ரஹீக்கில் வந்து அந்த சஃபியர் முபாரக் பூரி என்று சொல்லக்கூடிய அந்த உஸ்தாத் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நபிகளார் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய தொடங்கிய பிறகு அடுத்த ஹஜ்ஜு காலம் வருது. அந்த காலத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. அது அவங்க ஒரு ஐயாம் ஜாகிலியா ஸ்டைலில் கொஞ்சம் ஏதோ சில கிரியைகள் செய்வாங்க. ஆனால் ஹஜ்ஜு காலத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ வரும்பொழுது என்ன, அங்கே மிகப்பெரிய கூட்டம் நடக்கும், கவிதை போட்டி நடக்கும், எல்லா பிஸ்னஸ் நடக்கும், மக்களுடைய கலந்தாய்வு நடக்கும், சந்திப்பு நடக்கும், எல்லாம் நடக்கும், ஹஜ்ஜு நடக்கும். அப்போ மக்கள் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஹஜ்ஜுடைய சம்பவத்தில் நடக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் டெஃபினட் என்ன செய்வாங்க அவங்க வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய என்ன செய்வாங்க, நிச்சயமாக ஹஜ்ஜு டைமை முக்கியமாக பயன்படுத்துவாங்க. அப்போ அது நமக்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால், தாவா பண்ணும் பொழுது இந்த சுற்றுலா தலம் எல்லாரும் வரக்கூடிய இடம் வந்து தாவாவுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நம்ம பார்க்க முடியாத ஆளையெல்லாம் அங்கே பார்க்கலாம். கரெக்ட் தானே? ஸோ பயன்படுத்துவாங்கன்னு முஷ்ரிக்குகள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், ஒரு தப்பு பிரச்சாரத்தை பண்ணணும். என்ன பிரச்சாரம் பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாங்க. ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி சொல்லி, ஒரு ஆள் வந்து பொய்யரு, ஒரு ஆள் கவிஞர், ஒரு ஆள் இதுன்னு சொல்லாமல் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொய்யை சொல்லுவோம். இப்படி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி என்ன பேசலாம்? அப்போ அல் வலீத் பின் முகைரா என்று சொல்லக்கூடிய இந்த வலீத் பின் முகைரா யாருன்னு சொன்னால் மிகப்பெரிய பணக்காரன், அதே மாதிரி மிக திறமைசாலியும் கூட, கவிதையில் இலக்கியத்தில் எல்லாத்துலையும். அப்போ அவன்கிட்ட போய் வலீத் பின் முகைராட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவோம், நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ வலீத் என்ன சொல்கிறாரு, வலீத் பின் என்ன சொல்கிறாப்புல, நீங்கள் சொல்லுங்கள், நல்ல ஐடியாவாக இருக்கா பார்ப்போம். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, காஹின்னு சொல்லுவோம், அந்த குறி சொல்லக்கூடியவன்னு சொல்லுவோம். அப்போ வலீத் என்ன சொல்கிறாரு, அது எப்படிப்பா குறி சொல்கிறவன் எப்படி சொல்ல முடியும்? குறி சொல்கிறவனை பார்த்தாலே அவன்கிட்ட கோலமே இல்லை, அந்த பேச்சு இல்லை, அந்த குறி சொல்லக்கூடிய ஒரு மாதிரி பேசுவான் தெரியுமா, சஜான்னு சொல்லுவாங்க அந்த இதில். நம்மளோட ஊரில் அப்படி தானே சொல்லுவான், நல்ல காலம் வருது அது வருது பேசுவான்ல, இந்த மாதிரி செயலில் அவர் பேசுகிறப்ப ரொம்ப தெளிவாக சூப்பராக பேசுகிறார் அவர். அதனால் இது சரி வராது, யாருமே ஏற்றுக்கிற மாட்டான்னு தூர தள்ளிட்டாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, மஜ்னூன்னு சொல்லுவான். மஜ்னூன் எப்படிப்பா சொல்ல முடியும், ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கிறாரு. சொல்லப்போனால் அவர் பேசுகிற பேச்சை பார்த்தா நம்மளாம் தான் மஜ்னூன் மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் தெளிவாக அவ்வளோ பேசிட்டு இருக்கிறார். அப்போ எப்படி மஜ்னூன் சொல்ல முடியும்? இப்படின்னு அவர் வலிது சொல்லலை, நான் சொல்கிறேன் இதை, இந்த கருத்து. இப்போ அது பொருத்தம் இல்லை, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து சொல்கிறாங்க கவிஞர்னு சொல்லுவோம். அப்போ வலி சொல்கிறாங்க கவிதையினுடைய எல்லா கோலமும், எல்லா வகையான அணி, அதனுடைய மீட்டர், ரிதம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவர் பேசுகிறது எதுலையும் ஃபிட் ஆகலையப்பா, அதையெல்லாம் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது, நமக்கு மேட்ச் கூட பண்ண முடியல. அப்புறம் எப்படி கவிஞர்னு சொல்கிறது? இல்லை, சரி வராது. அப்போ சூனியக்காரன்னு சொல்லுவோம். அப்புறம் அதுவும் சரி வராது, சூனியக்காரர் மாதிரி இல்லைன்னு. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, பெஸ்ட்டு இந்த எல்லாம் பொய் தான், எந்த பொய்யும் அவருக்கு ஃபிட்டு கிடையாது. இந்த எல்லா பொய்லையும் பெஸ்ட்டு பொய் என்னன்னு சொன்னால் சூனியக்காரன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் அப்படி மேஜிக் மாதிரி இருக்குது, கேட்டவுடனே மக்கள் மயங்கி ஏற்றுக்கிறாங்க, அதனால குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லுவோன்னு முடிவுக்கு வராங்க. அப்போ அதை சொல்லும் பொழுது அந்த வலீத் பின் முகைரா என்ன சொல்கிறாரு, அப்படி என்ன அந்த இதில் சொல்லும்போது அவருடைய பேச்சில் ஒரு சுவை இருக்கிறது. ஸ்டார்டிங் இனிமையாக இருக்கிறது, முடிவு வந்து சுவையாக இருக்கிறது, இப்படின்னு ஒரு வர்ணனை பண்ணுறாரு. வர்ணனை பண்ணி தான் என்ன செய்கிறாரு வலீத் பின் முகைரா கடைசியில் சரி சாஹிர்னு சொல்லுவோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், திருக்குர்ஆன் வசனம் அந்த ஓதி காட்டக்கூடிய அந்த வசனத்தினுடைய தாக்கம், இது ஏதோ ஒரு மேஜிக்னு தான் சொல்ல முடிஞ்சதே இல்லாமல் மக்களால் வந்து இதுக்கு ஈடு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கவிதைன்னு கூட சொல்ல என்ன செய்யலை, அவங்களுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அதையெல்லாம் தாண்டி இதை கடந்து இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருந்தாங்க. அதனால் அவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னால்,
ரசூல் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் மக்கள் காதுல போய் சேரக்கூடாது. இதுதான் பாயிண்ட். ரசூலுடைய பிரச்சாரம் சேரட்டும், அவர் பிரச்சாரத்தை பண்ணட்டும், நம்ம அதுக்கு போய் கவுண்டர் கொடுப்போம். இப்படி அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படி யோசிக்கல சொல்லுங்க? ஏன் யோசிக்கல? கவுண்டர் கொடுக்க முடியாது. ஏன்டா இது ஹக்கு, ஹை குவாலிட்டி ஹக்கும் இருக்குது, அது ரொம்ப ஹை குவாலிட்டியில் வருது. ரசூல்லா பேசுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, அவங்கள பற்றி உள்ள பின்னணி, பேசக்கூடிய வார்த்தை இறை வார்த்தை, அது சொல்லக்கூடிய செய்தி ஹக்கு. அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் அந்த செய்தி இருக்குது. இதை அரபுகள் காதில் கேட்டாங்கன்னு சொன்னால் உடனே என்ன ஆயிரும்? அப்படியே அவங்க உள்ளம் வந்து ஈர்க்கப்பட்டுரும். அப்போ அதுக்கு மேலே போய் இன்னொருத்தங்க என்ன செய்ய முடியாது? கவுண்டர்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே இஸ்லாத்துக்கு எதிராக யாருமே வந்து உண்மையை வச்சு கவுண்டர் கொடுக்கறது கிடையாது. இஸ்லாத்துக்கு எதிராக கவுண்டர் கொடுத்தா எப்படி தான் கொடுக்கணும்? என்ன செய்யணும்? ஏதாவது பொய்யை தான் சொல்லணும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தப்பான ஒரு மக்களை மடைமாற்றுறது, திசை திருப்புறது, குழப்பி விடுறது, தெளிவாக பாயிண்ட் எல்லாம் யாரும் பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா ஹக்கு இங்கே இருக்கு. அப்போ பொய்யை எப்படி பாயிண்டா பேசுறது? அதனால தான் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம் நம்ம நினைப்போம். நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை பேச போனால் அழகாக ஆதாரம் எடுத்து வைக்கிறோம். இது மாதிரி அவன் வந்து பேச வேண்டியதானே? அப்படி பேச முடியாதா? புரியுதா? நம்ம அதையும் விளங்கிக்கணும். அவன் பாவம், அவன் என்ன செய்வான்? தெளிவாக வந்து பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லையே. அப்போ நம்ம பேசுகிற மாதிரி தெளிவாக பேச முடியாது. கரெக்ட் தானே? அதனால அவங்க என்ன செய்வாங்க? எதையாவது பிரச்சாரம் பண்ண, தப்பு பிரச்சாரம் பண்ண, பொய் பிரச்சாரம் பண்ண, திசை திருப்ப, குழப்பி விட, பேச்சு காதில் விடாம வைக்க, இதுதான் முயற்சி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ரசூலுடைய பேச்சு மக்கள் காதில் விழாம பார்த்துக்கிறணும். அப்போ அந்த அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, ரசூலுடைய பேச்சு காதில் விழுந்தா ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ திருக்குறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இந்த உண்மையை விளக்கி சொல்லுகின்றான். வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லி ஹாதல் குர்ஆன் வல்கவு ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். இந்த திருக்குறானை பொறுத்த வரைக்கும் அந்த நிராகரிக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், லா தஸ்மஉ லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க செவி இருக்காதீங்க, கேட்கவே கேட்காத. நீ என்ன வேணா கேளு, அவர் என்ன சொல்ற கேட்டுங்க வா, அவ்வளவு என்ன விளக்கு, இப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. கேட்கவே கேட்காது, அந்த பக்கமே போயிடாது. அதுக்கப்புறம் திருக்குறான் ஒரு இடத்துல ஓதப்படுதுன்னு சொன்னா அது மக்கள் காதில் போய் அந்த செய்தி கேட்டு அதனுடைய அதாவது வார்த்தை நயம், கருத்து நயம், கருத்தின் உயர்வு, கருத்து ஆழம், இப்படி பல கோணத்தை நம்ம சொல்லலாம். இது எதுவுமே காதில் விழக்கூடாது. அப்போ என்ன செய்யறது? திருக்குறான் ஓதப்படக்கூடிய இடங்கள்ல போய் கூச்சல் போட்டு வல்கவு ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன், எதையாவது பிரச்சனை பண்ணி சலசலப்பாக்கி விட்டு மக்களை குழப்பி விட்டு கேட்க முடியாம பண்ணி இப்படி ஏதாவது செய்யுங்க. அப்படி செஞ்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், நீங்க மிகைக்க முடியும். அப்படி இல்லாம வேற வழியே கிடையாது என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இந்த பல்வேறு செய்திகள்ல இருந்து நம்ம என்ன புரிகிறோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முழு வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய பண்பு குறிப்பாக நாணயமாக இருந்தது, பொய் பேசாமல் இருந்தது. திருக்குரான் வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட எந்த நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபடாமல் இருந்தது. இவைகள் எல்லாம் அவர்கள் பின்னாடி வரக்கூடிய திருக்குரான் வசனங்கள் அவர்களுடைய வளமையான ஸ்டைலை தாண்டி அந்த சமுதாயமே திகைக்கக்கூடிய அளவுக்கு, யாருமே இதுக்கு எதிராக போட்டியாக எதையாவது இயற்றவோ பேசவோ முயற்சி செய்ய தோன்றாத அளவுக்கு ஒரு உயர்ந்த வசனங்களை அவங்க ஓதுறாங்கன்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளா யோசித்து ஒருவன் பார்த்தான் என்று சொன்னால் நிச்சயமா இது இறை தூதர் தான், இது சாதாரண பேச்சு இல்லை, இவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை என்பதை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் என்ற வாதம் தான் குறிப்பாக அந்த மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டது. இன்றைக்கும் யாராவது ஒருவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முழுமையா காய்தல் ஊத்தர் என்று நடுநிலைமையோடு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சின்சியாரிட்டி, இஹ்லாஸ் சொன்னா இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு இஹ்லாஸ் ஒன்று இருக்கு, பொதுவான இஹ்லாஸ் ஒன்று இருக்கு. பொதுவான இஹ்லாஸ் சொன்னா சின்சியாரிட்டி சொல்லுவாங்க. உண்மை ஏற்றுக்கணும் என்ற உளப்பூர்வமான எண்ணத்தோடு ரசூலுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவங்களுடைய பண்பு, பழக்க வழக்கம், நடவடிக்கை, அதற்கு பிறகு அவங்க கொண்டு வந்த மார்க்கம், அது சொல்லக்கூடிய கொள்கை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சம்பந்தமான அடுத்த செய்தியை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில் வந்து இன்ஷா அல்லாஹ் தாலா அபூ சுஃபியான் அவங்க வந்து ரோமுக்கு போயிருக்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அந்த டைமில் தான் முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் அந்த உடன்படிக்கை இருக்குது. எந்த உடன்படிக்கை? இந்த ஹுதைபியா உடன்படிக்கையோட ஒட்டி அந்த உடன்படிக்கை இருந்துகிட்டு இருக்கு. இந்த டைமில் ரோமுக்கு அபூ சுஃபியான் அவர்கள் ஒரு வியாபார குழுவில் போகிறாங்க. அப்போ முஸ்லீம் ஆகலை.
அப்போ நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு மன்னர்களுக்கு என்ன செய்கிறாங்க, கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. அதில் ஒரு கடிதம் ரோமுடைய மன்னன் ஹெராக்லியஸ் என்று சொல்வார்கள், அவன்கிட்டையும் போய் சேரும் பொழுது அபூ சுஃபியான அழைப்பு விடுத்து ரோம் மன்னர் அவர்கிட்ட பேசுகிறார். அதில் நம்ம பேசின பல செய்திகளுடைய பரிணாமத்தை நம்ம பார்க்கல. ரொம்ப ஆழமான பல கருத்து பரிமாற்றம் நடக்கிறது. அதுலேருந்து நிறைய படிப்பினை நம்ம பெற முடியும் அந்த முழு உரையாடலிருந்து. இன்ஷா அல்லாஹ் ஆகவே அவசரப்படாமல் பொறுமையாக அடுத்து நம்ம ஸ்கெடியூல் வருகின்ற பொழுது தொடர்ந்து அந்த தலைப்பை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய அந்த அந்த உண்மைத்தன்மை என்பது எப்படி இஸ்லாம் உண்மை என்பதற்கு ஆதாரமாக பயன்படுத்தலாம் என்ற தலைப்பை நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 3-4 உரையில் பார்த்து முடிப்போம். அதன் மூலமாக மொத்தமாக இந்த நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு, அதனுடைய அந்த செய்திகள் எப்படி தாவாவுக்கு பயன்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது நடக்கக்கூடிய இந்த இடைவெளியில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், என்ன செய்யணும், ரசூலுடைய வாழ்க்கையை என்ன பண்ணி பார்க்கலாம், என்ன செய்யலாம், ரசூலுடைய வாழ்க்கையை பற்றி படித்து பார்த்துடணும். கரெக்ட் தானே? ரசூலுடைய வாழ்க்கை வரலாற நம்ம இந்த சீரீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த புக்கை படிச்சிடணும். எந்த புக்கை படிக்கலாம்? உதாரணத்துக்கு பல புத்தகம் இருக்கிறது. ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ஒரு பிரபல்யமாக கிடைக்கிற ஒரு நூல் என்று சொன்னால் ரஹீக் என்று சொல்லக்கூடிய நூல் இருக்குது. சரியா? ரஹீக் என்ற நூல் ஓரளவுக்கு நம்ம படித்து புரியக்கூடிய அளவுக்கு ஈஸியாகவும் இருக்குது, அவைலபிளாகவும் இருக்குது. நீங்கள் புக்கு இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆக தேவையில்லை. நெட்டில் அடித்தா புக் இருக்குது. கரெக்ட் தானே? எல்லாமே நெட்டில் அவைலபிள். நம்ம என்னென்ன புக் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறோம், அதனால் இதையும் டவுன்லோட் பண்ணலாம். அப்போ இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிப்போன்னு வைங்களேன். அதுக்குள்ளே நம்ம புக்கையும் படித்து முடிச்சிடலாமா? இப்போ ஏற்கனவே ஒரு காம்படிஷன் ஒன்று இருக்கிறது தானே, அது எப்போ? சரி, அப்போ எக்ஸாம் வர்றதுனால அதுக்காக படித்தாகணும். அப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு ஒட்டி வருது. அதனால் படித்து எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிறதோடு நம்ம இந்த வாழ்க்கை, ரசூலுடைய வாழ்க்கை தாவாக்கு எப்படி பயன்படுத்தலான்ற கோணத்தில் நம்ம உரையும் இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக சிறப்பான முறையில் இந்த கருத்துக்களை நம்ம விளங்குவதற்கு, சிறப்பான முறையில் உங்கள்கிட்ட அதை எடுத்து சொல்வதற்கும், நீங்கள் விளங்குவதற்கும், அதன் மூலமாக நம்ம பயனடைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவாராக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.